கடந்த ஜூலை மாதத்திலிருந்து ஒரு அறிவிப்புகள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம். ஆகஸ்ட்ட கொஞ்சம் சாதாரணமா நெனச்சிராதீங்க. ரொம்ப ரொம்ப கடுமையான கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமா இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு, பல நாட்களுக்கு முன்னாடி, அதாவது சென்னையில வந்து வெயில் ரொம்ப அதிகமா வந்துட்டுருக்கு. அந்த சூழ்நிலையில எந்த தேதியில மழை வருங்கிறது மிக துல்லியமா நம்ம சொல்லியிருக்கிறோம். நீங்க போய் பாருங்க. நம்ப சேனல்ல கடந்த நாட்கள்ல நெறைய வானிலை அறிவிப்புகள், தேதிகள் முதற்கொண்டு உங்களுக்கு அதுல போட்டிருக்கு. குறிப்பா அந்த தேதிகள் வந்து நீங்க அந்த வீடியோவ நீங்க கிளிக் பண்றதுக்கு முன்னாடியே அந்த தேதிகள் வந்து குறிப்பிட்டிருக்கும். எந்தெந்த தேதிகள்ல நம்ம வானிலை அறிக்கை சொல்லியிருக்கோம்னு போய் பாருங்க. தேதிகள் முதற்கொண்டு நம்ம மிக தெளிவா நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு மிகப்பெரிய ஒரு கனமழையினுடைய தீவிரம், அதாவது ஒரு மிக கனமழையினுடைய கோரத்தாண்டவம் நம்ம தமிழ்நாட்டுல வரப்போதுன்னு. அதே போலவே மழை தொடங்கியிருக்குங்க. இன்னமும் மழை முடியல. ஆகஸ்ட் 15க்குள்ள ஒரு பெரிய ஆட்டத்த ஆடப்போது அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும். கண்டிப்பா ஒவ்வொரு மாவட்ட வாரியா எந்தெந்த மாவட்டங்கள்ல அதிக மழை கிடைக்க போது அப்படிங்கிறத தெளிவா நம்ம பார்க்க போறோம். ஆனா, நீங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கைய கேட்காம உங்க ஊர்ல மழை வருமானா கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியாது. அதனால நீங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்டா மட்டும் தான் உங்க ஊர்ல மழை வாய்ப்பு எப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். தயவு செஞ்சு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் வரக்கூடிய நாட்கள்ல வெள்ளப்பெருக்கு, மழையிலிருந்து நீங்க தப்பிக்க முடியும். அப்போதான் உங்களுக்கு வந்து அனுதினமும் நம்ம ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கை, அப்போ ஒண்ணு, இப்போ ஒண்ணுன்னு குடுக்கறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் காலையும், மாலையும் உங்களுக்கு வானிலை அறிக்கை கொடுக்கப்பட்டே வருது. ஒவ்வொரு நாளும் கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. அப்பதான் எந்த தேதியில மழை வரப்போதுங்கிற தகவல் உங்களுக்கு மிக தெளிவாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுவதுமாகவே இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கனமழை தொடர்ந்து பதிவாகும். மழை விட்டுருச்சாங்க அப்படின்னு நெறைய பேர் இப்பவே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை அவ்வளோதானாங்க மழை எங்களுக்கு நெறைய வந்துருச்சு. போதும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது ஆரம்பம் தாங்க. இன்னும் மழையே இன்னும் நமக்கு வந்து சரியா பதிவாகல நெறைய மாவட்டங்கள்ல. இது ஆரம்பம் தான். நம்ப ஆங்கிலத்துல சொல்றது போல ட்ரெய்லர் அப்படின்னு சொல்றது போல தான் இது ஒரு ஆரம்ப நிலையாவே பார்க்கப்படுது. அப்ப எப்பங்க இதோடைய தீவிரம் ரொம்ப அதிகமா இருக்க போது அப்படின்னா, இந்த ஆகஸ்ட் 15 தேதி வர்றதுக்கு முன்னாடியே கடலோர மாவட்டங்களும், உள் மாவட்டங்களும் ஒரு மிக கனமழை முதல் ஒரு சில இடங்கள்ல அதி கனமழை நமக்கு வந்து பதிவாகுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட நமக்கு வந்து குறுகிய நேரங்கள்ல அதிக மழை வந்து பதிவாகும் அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு எச்சரிக்கை வந்து கொடுக்கப்படுது. இப்ப காலையில மழை, சாரல் மழை ஆரம்பித்து, ஒரு இரவு வரைக்கும் சாரல் மழை வந்துச்சுன்னா, பெரிய பாதிப்பு எதுவும் இருக்க போறது கிடையாது. அந்த அளவிற்கு எதுவும் தண்ணீரும் பெரிதளவுல தேங்க போறது கிடையாது. ஆனா, இப்போ பெய்யக்கூடிய இந்த மழை வந்து இரவு நேரங்கள்ல ஆரம்பித்து, நள்ளிரவு நேரங்களுக்குள்ள, அதாவது ஒரு 1 மணி நேரம் அல்லது 1 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே அதிக அளவு நமக்கு மழை வந்து பெய்கிறதுனால தான், இந்த எச்சரிக்கை பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உஷாரா இருங்க, கவனமா இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆகவே எந்தெந்த மாவட்டங்கள் இந்த மழையினால ஆகஸ்ட் 15க்குள்ள பாதிக்கப்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது என்னங்க ஆகஸ்ட் 15க்குள்ள? அப்ப மற்ற தேதிகள்லாம் எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறீங்களா? ஏன்னா ஒரே நேரத்துல 38 மாவட்டங்களுக்கும் ஒரே நாள்லயே 100% மழை வந்துருமானா கண்டிப்பா வராது. அதற்கு வாய்ப்பு கிடையாது. நேற்றைய தினங்கள்ல சரிவர மழை பெய்யாத பகுதிகளுக்கு இன்றைய தினங்களிலும், இன்றைய தினங்கள்ல சரிவர பெய்யாத பகுதிகளுக்கு நாளைய தினங்களிலும் கனமழை கண்டிப்பாக இருக்கும். அப்படியேன்னு இந்த ஆகஸ்ட் 15க்குள்ள எல்லா இடங்களும் இப்ப அறிவிக்க போறோம். மாவட்ட வாரியா அறிவிக்க போறோம். எல்லா பகுதிகளும் கனம் முதல் மிக கனமழைங்கிறது இப்ப சொல்லப்போற மாவட்டங்கள்ல பதிவாகிரும். சொல்லாத மாவட்டத்திற்கு கனமழை வரைக்கும் பதிவாகும். சொல்லுகிற மாவட்டத்திற்கு அதிகபட்சம் மிக கனமழை வரைக்கும் வெளுத்து வாங்கிரும். நீங்க அதனால தான் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. முதலாவதாக மாவட்ட வாரியா பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுங்க. இந்த 4 மாவட்டங்கள் பொறுத்தவரைக்கும், பகல் நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஏதோ மழையே வராதது போலவும், இரவு நேரங்கள், நள்ளிரவு நேரங்கள்ல நல்ல மழை பதிவாகிட்டு, எதுவுமே தெரியாதது போல பகல் நேரங்கள்ல வெயில் வருகிறது தான் இந்த 4 மாவட்டத்தினுடைய வேலையா இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் காலை மற்றும் பகல் நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும், சில இடங்கள்ல லேசான வெயிலும் காணப்படும். மழை வருவதற்கான அறிகுறியே இல்லாதது போல இருக்கும். ஆனா, இரவு நேரங்கள்ல பார்த்திருந்தா அவ்வளோ மழை வந்து பதிவாகியிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் இந்த 4 மாவட்டங்களுக்கும். பகல் நேரங்கள்ல வரக்கூடிய லேசான வெயில பார்த்து ஏமாந்து போயிறாதீங்க. இரவு, நள்ளிரவு நேரங்கள்ல தான் கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கு. இந்த 4 மாவட்டங்களிலும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பலத்த மழை எச்சரிக்கை. மழை விட போறதே கிடையாதுங்க. பகல் நேரங்கள விட இரவு, நள்ளிரவுல தான் இந்த 4 மாவட்டங்களிலும் வெளுத்து வாங்கிவிடும்.
விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி. இந்த மாவட்டங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுவும் புதுச்சேரி, காரைக்கால் போன்ற பகுதிகளுக்கும் கனமழை இருக்கு. மற்ற இடங்கள் சொல்லக்கூடிய இந்த விழுப்புரம், கடலூர் மாவட்டம், அதைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களுக்கும் இரவு நேரங்கள்ல கனமழை, இடியுடன் கூடிய கனமழை பொறுத்தவரைக்கும் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக இந்த கடலோர மாவட்டங்கள்ல நம்ம பார்த்துட்டோம். இப்போ உள் மாவட்டங்கள்ல ரொம்ப அதிகமான மழை பொழிவு வாய்ப்பு இருக்கு. கடலோர மாவட்டங்கள ஒப்பிடும்போது, உள் மாவட்டங்கள்ல இன்னும் அதிகமான மழை பொழிவுங்க. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை. எத்தனை நாட்கள் வெயில் வந்திருக்கும் ஜூலை மாதங்கள்ல. எத்தன பேர் நீங்க கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. சரியா மழை வரல ப்ரோ. வெயில் தாங்க முடியல. ரொம்ப அதிகமா இருக்க மாரி தெரியுது. வறட்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி பலருடைய கமெண்ட்ஸ் நம்மகிட்ட இருக்கு. ஆகவே நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதில்களையும் நம்ம வந்து சேமித்து வைத்திருக்கிறோம். அப்போ நம்ம கடந்த ஜூலை மாதங்கள் எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 60 முதல் 80% பேர் வந்து எங்க ஊர்ல வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. அத விட 2 மடங்கு மழை பொழிவு பெய்யாம போவாதுங்க. இந்த வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை அந்த மாவட்டத்தையும் கொஞ்சம் சேர்த்து தான் ஆகணும். திருவண்ணாமலை மாவட்டத்தில மிக மிக கடுமையான மழை பொழிவு காத்துக்கிட்டு இருக்கு. இரவு நள்ளிரவு நேரங்கள்ல. மிக கனமழை எச்சரிக்கை. குறுகிய நேரங்கள் அதாவது கொஞ்ச நேரத்திலேயே நெறைய மழை வரப்போகுது திருவண்ணாமலை மாவட்டங்கள்ல. அதுக்கப்புறமா திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் விட்டு விட்டு நமக்கு கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். ஆகவே நமக்கு உள் மாவட்ட பகுதிகளிலும் இரவு நள்ளிரவுல பலத்த மழை எதிர்பாருங்க. நமக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வந்தவாசி, போலூர், செங்கம், சேத்பட்டு, அதுக்கப்புறம் சாத்தனூர் அணை, ஜமுனா மரத்தூர், கீழ்பெண்ணாத்தூர், வேலூர் மாவட்டத்தில காட்பாடி, ராணிப்பேட்டையில களவாய், செம்மேடு, திருப்பத்தூர்ல ஆம்பூர், ஜோலார்பேட்டை நெறைய ஊர் நம்ம சொல்லிட்டே இருக்கலாங்க. நம்ம வந்து சொல்லணும் அப்டின்னா, ஒரு 1 மணி நேரம் எல்லா ஊரையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவிற்கு எல்லா பகுதிகளுக்கும் கனமழை பொறுத்தவரைக்கும் உள் மாவட்டத்தில அதிகமா தான் இருக்கு. அடுத்தபடியாக நம்ம கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி. கொஞ்ச இடத்துல மழை வந்துச்சுங்க, கொஞ்ச இடத்துல மழைய காணோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரியில. கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் கனமழை உறுதியாகியிருக்கு. ஆனா கவலைப்படாதீங்க. கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்கள் அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் 15க்குள்ளேயே மிக தீவிரமான, மிக கனமழை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா பதிவாகிரும். விட்டு விட்டு நமக்கு மழை பொழிவு இருக்கும். ஒரு சில நாட்கள் உங்களுக்கு மழை இல்லனாலும், ஒரு சில நாட்கள் அதாவது ஓரிரு நாட்கள் மழை பெய்தாலும், அது ஒரு மிக தீவிரமான மழையாகவே பதிவாகி, போதுமான மழை அளவு நிச்சயமாக பதிவாகும். நமக்கு வந்து யாருமே வந்து வெள்ளப்பெருக்கு வரணும்னு வந்து விரும்புறது கிடையாது. தேவையான மழை பொழிவு விவசாயத்திற்கும், குடிநீருக்கும் தேவையான மழை பொழிவு எங்களுக்கு வந்தா போதும் அப்படின்னு சொல்லி தான் பலருடைய ஆசையா இருக்கு. யாரும் வந்து எங்களுக்கு வெள்ளம் வரணும் அப்படின்னு சொல்லி விரும்புறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு தான். குடிநீருக்கும், விவசாயத்திற்கும் தேவையான மழை பொழிவு தான் நமக்கு வந்து வரும். இந்த மாதத்திற்கு பெய்ய வேண்டிய சரியான மழை பொழிவு பதிவாகிரும். கூடுதல் மழையும் வாய்ப்பு இருக்கு உள் மாவட்டத்துல. சேலம் மாவட்டத்துல மேட்டூர் பகுதிகள் மேட்டூர், தாரமங்கலம், சேலம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள்ல கனமுதல் மிக கனமழையும், இந்த ஆத்தூர், தலைவாசல், வாழப்பாடியில மிதமானதிலிருந்து கனமழை மட்டும் எதிர்பாருங்க. கொஞ்ச இடத்துல கனமுதல் மிக கனமழை, கொஞ்ச பகுதிகள்ல மிதமானதிலிருந்து கனமழை மட்டும் சேலத்துல இருக்கும். நாமக்கல்ல விட்டு விட்டு மட்டுமே நமக்கு கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும். 24 மணி நேரமும் மழை வராது நாமக்கல், கரூர்ல. அவ்வப்போது விட்டு விட்டு பரவலாக கனமழையானது எதிர்பாருங்க. ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி மட்டும் கனமழை ரொம்ப அதிகமா இருக்கும். கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள்லாம் சற்று மழை பொழிவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. தேனி மாவட்டங்கள்ல போடிநாயக்கனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வரப்போகிற நாட்கள் இப்ப சொல்ற மாவட்டம்லாம் ஆகஸ்ட் 15க்குள்ள மிக கனமழை எல்லாமே பதிவாகிரும். விட்டு விட்டு அவ்வப்போது நமக்கு வந்து மழை பெய்தாலும் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு காத்துக்கிட்டு இருக்கு. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக நமக்கு கனமழையானது எதிர்பார்க்கலாம். கோவை, நீலகிரி, திண்டுக்கல் மாவட்டங்கள், திண்டுக்கல்லுடைய மேற்கு பகுதிகள், கொடைக்கானல்லாம் ரொம்ப அதிகமான மழை இருக்குங்க. அதனால தான் மேற்கு பகுதிங்கிறத உங்களுக்கு நமக்கு அதுல வந்து போட்டிருக்கிறோம். மதுரை, திருச்சி, புதுக்கோட்டை. மதுரை, திருச்சி, புதுக்கோட்டை இந்த 3 மாவட்டம் ரொம்ப ரொம்ப உஷாரா இருந்துக்கோங்க. திருச்சி, புதுக்கோட்டை அதிக மழை கிடைக்கும். டெல்டாவிலேயே நல்ல ஒரு தீவிரமான மழைனா, அது திருச்சியும், புதுக்கோட்டையும் தான் வரக்கூடிய நாட்கள நம்ம பார்க்க போறோம். இந்த 2 மாவட்டங்கள தொடர்ந்து நாகை, தஞ்சை, திருவாரூர் இந்த 3 மாவட்டங்களிலும் கனமுதல் மிக கனமழை ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கும். அதனால மழை வராது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லா இடங்களுக்கும் மழை இருக்கு. ஆகவே நம்ம மிக கனமழையை எதிர்கொள்ள போறோம். இப்ப சொல்ற மாவட்டங்கள்லாம் மிக கனமழை எதிர்கொள்ள போறோம். திருவாரூர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் அதிகரித்து காணப்படும். இப்ப சொன்ன எல்லா மாவட்டங்களும் கனமுதல் மிக கனமழை கண்டிப்பாக எதிர்கொள்ளும். சில இடங்கள்ல அதிக மழையும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அப்ப இதுல சொல்லாத மாவட்டங்களுக்கு மழையே வராதாங்க அப்படின்னா, மழை வரும். மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் அறிவிக்கப்படாத மாவட்டங்களுக்கு எதிர்பாருங்க.
பெரும்பாலும் இரவு, நள்ளிரவு மற்றும் அதிகாலையில் தான் பலத்த மழை வெளுத்து வாங்கும். அதனால எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம யாரும் விட்றாதீங்க. எல்லாரும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா தான் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்கள் நம்ம வானிலை அறிக்கை நம்ம தொடர்ந்து சொல்ல முடியும். பெரும்பாலும் இரவு, நள்ளிரவு நேரங்கள்ல இந்த மழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். குறுகிய நேரத்தில அதிக மழை வரப்போறதுனால, கனமழை எதிர்கொள்ள தயாராக இருங்க. இப்ப சொன்ன மாவட்டங்கள் எல்லாமே கொஞ்ச நேரத்திலேயே ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் வரைக்கும் தான் மழை இருக்கும். ஆனா, அதுக்குள்ளேயே பார்த்தா நமக்கு வந்து 8 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், ஒரு சில இடங்கள்ல 15 சென்டிமீட்டரும் மழை வந்து கொட்டி தீர்த்துரும். கர்நாடகாவுல மட்டும் தான் மழை பெய்யுமாங்க? கேரளாவுல மட்டும் தான் மழை வருமாங்க? என்னங்க தமிழ்நாட்டுல இப்படி ஒரு வெயிலா இருக்குன்னு சொல்லி போன மாசத்துல நெறைய பேர் கமெண்ட்ட போட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம பதிலும் கொடுத்திருந்தோம். ஆகஸ்ட் முதல் வாரத்துல நல்ல ஒரு தீவிர மழை இருக்கு அப்படின்ட்டு. பாருங்க எந்த அளவிற்கு மழை பொழிவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வடகிழக்கு பருவமழை வர்றதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டங்களிலும் நல்ல ஒரு சிறப்பான மழை. தென்மேற்கு பருவமழையே ஒரு போதுமானதாக தமிழ்நாட்டிற்கு அமையும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்னும் நமக்கு அக்டோபர் முதல் வாரம் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இருக்க போதுங்கிறதுனால கவலைப்படாதீங்க. அதிக மழை பொழிவுகள் நிச்சயமாக தமிழ்நாட்டுல உறுதியாக கிடைக்கும். நீங்க எல்லாருமே மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க.